பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். மாலை ஆராதனைக்கு வந்திருக்கின்ற அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஜெபம் செய்வோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். இயேசு சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த மாலை பொழுதற்காக நன்றி செலுத்துகின்றோம். பரிசுத்த வாரத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து வரும்படியாய் இந்த முதல் நாளிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் பாராட்டுகின்ற கிருபையை எண்ணி உள்ளத்தின் ஆழத்தினும் மக்க நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். ஒருவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுத்தல் அருளி செய்வேன்னு சொன்ன அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய சன்னிதானத்திலே வந்து அமர்ந்திருக்கின்ற உமது அடியவர்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் என்னென்ன நோக்கத்தோடு இந்த இடத்திலே நீர் கொண்டு வந்திருக்கின்றீரோ அந்த நோக்கம் அவர்கள் வாழ்விலே நடைபெறத்தக்கதான கிருபையை நீர் அருளை இந்த வேளையில் வேண்டி நிற்கின்றோம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் உம்முடைய பிரசன்னம் தங்கியிருக்கட்டும். வந்திருக்கின்றவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். வர இருக்கின்றவர்களை நீர் கொண்டு வந்து சேரும். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசுவும் ஜெபம் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையிலே 103வது பாடலை சேர்ந்து பாடுவோம். பாமாலை எண் 103. Yeshuve
ஸ்தோத்திரம் உண்டாகவே. இரண்டாம் ஆராதனை மரபை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுங்கள். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகள கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே. உம்மை போற்றுகிறோம். குமாரனம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாம வஞ்சக்கொள்ளாவும். நமக்குள் உண்மை இல்லை. பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லல். உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக ஒருத்தியாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனந்திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரை நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரே நமக்கு இருக்கிறார். நாம் அமர்ந்திருந்து மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை இரண்டாவது பாவறிக்கை ஜெபத்தோடு கூட நாம் சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பை பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. அமருவோம். திருமறை பாடம் படிக்க கேட்போம். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் முடிய. யோவான் 4:1 முதல் 14 முடிய. நற்செய்தி பகுதிக்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். வாசிக்க வேண்டிய வேத பாடம்
யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. யோவான் 4:1 முதல் 14. யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீசர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாக இருந்தது. அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டுகொள்ள உம்மிடத்தில் பாத்திரமில்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோவை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். வாசிக்க வேண்டி வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக மாலை வாழ்த்துக்களை, தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்றைய நாளிலும் நம் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற ஆயிரம்மா அவர்களை நம் அனைவரின் சார்பாக வரவேற்று கர்த்தருடைய வார்த்தையை அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மனமகிழ்ச்சியான நாளிலும் கூட இறைவார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொடுக்க இறைவன் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக முதலாவது நான் இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றேன். அடுத்தபடியாக இந்த திருச்சபையின் ஆயர், ட்ரெஷரர், செக்ரட்டரி, கமிட்டி மெம்பர்ஸ், திருச்சபை மக்கள், உங்கள் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பரிசுத்த வாரத்தில் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் இறைவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், அப்புறமா அழைக்கப்பட்டவர்கள், அப்புறம் வேற அவ்வளோதானா? தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், அப்புறம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இல்லையா? அப்படி தானே? பிரைஸ் தி லார்ட். சரி, எப்பொழுதுமே ஆன்ட்டிக்கிட்ட கேட்டேன், விஜய் ஆன்ட்டிக்கிட்ட, ஹோலி வீக்ஸில் எப்படிம்மா இருக்கும் ரெஸ்பான்ஸு அப்படின்னு கேட்டேன். அம்மா ரொம்ப நல்ல நிறைய பேர் வருவாங்கம்மான்னாங்க.
சரி, நானும் அவங்க சொன்னதை ரொம்ப நம்பி நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன். இருந்தாலும் இங்கு வந்திருக்கிற அனைவரும் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. சரியா? எப்பொழுதும் இறைவார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்னதாக நான் என்ன பண்ணுவேன், பாட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன தாட் சொல்வேன் இல்லையா? அந்த தாட்டோடு கூட இன்றைக்கி உங்களோடு கூட இறைவார்த்தையை உங்கள் மனதிலே பதிக்க விரும்புகின்றேன். ஒரு முறை வேல்யூ எஜுகேஷன் பீரியட் நடக்குது. அந்த வேல்யூ எஜுகேஷன் பீரியடில் மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, அன்பை வெளிப்படுத்துகின்ற வகையில் நீங்கள் வகுப்பறையிலிருந்து வெளியே சென்று ஏதாவது ஒரு பரிசு பொருட்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படியே ஒரு 4 மாணவிகள் வெளியே செல்கின்றார்கள். சில மணித்துளிகள் கடந்தன. அந்த 4 மாணவர்களும் உள்ளே வருகின்றனர். ஒவ்வொருவரின் கையிலும் ஒரு பரிசு பொருள் இருக்கின்றது. முதல் மாணவி கையில் என்ன வச்சுருக்கா? அங்கே வீடியோ கிளிப்பிங் போடுறதுனால பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். ரோஜா மலரை கொண்டு வருகின்றாள். அடுத்த மாணவி பட்டாம்பூச்சியை கொண்டு வருகின்றாள். ஆசிரியருக்கு அன்பை வெளிப்படுத்துகின்ற வகையிலே பரிசாக பட்டாம்பூச்சியை கொண்டு வருகின்றாள். அடுத்த மாணவி என்ன எடுத்துகிட்டு வரா? புறா இல்லையா? அந்த புறா பெருசாக இருக்கா குட்டியாக இருக்கா? குட்டி புறாவை எடுத்துகிட்டு வரா. அடுத்த மாணவி எப்படி வரா? கையில் ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. அப்போ ஆசிரியருக்கு ஒரு கவன ஈர்ப்பு அவருக்கு வருது. எல்லாரும் ஒரு பரிசு எடுத்துகிட்டு வந்திருக்காங்களே, நீ மட்டும் ஏன் பரிசு எடுத்துகிட்டு வரலன்னு கேட்குறாரு. அவர் நடத்துகிறது என்ன கிளாஸுன்னு சொன்னேன்? வேல்யூ எஜுகேஷன். விஇ பீரியடுன்னு சொன்னால் தான் நமக்கு புரியுது இல்லையா? ஏன்னா வேல்யூ எஜுகேஷன் சொல்கிறது கிடையாது, விஇ பீரியடுன்றதுனால மறந்துடுது. அந்த 4வது மாணவி வெறும் கையோடு வந்தார். அப்போ ஆசிரியர் அந்த மாணவியை பார்த்து கேட்கின்றார். அப்போ அந்த மாணவி சொல்கிறா, செடியிலே ரோஜா மலரை பார்த்தேன், அழகாக இருந்தது. செடியிலே அழகாக இருக்கட்டுமே என்று விட்டுவிட்டேன். நானும் பட்டாம்பூச்சியை பார்த்தேன், பட்டாம்பூச்சி சுதந்திரமாக பறக்கட்டுமே என்று விட்டுவிட்டேன். 3வது என்னத்தை பார்த்தேன்னு சொல்கிறா? புறாவை பார்த்தேன். தாய் பறவை என்ன பண்ணோம்? தேடுமே என்று சொல்லி விட்டுவிட்டேன். ஆசிரியர் உடனே என்ன பண்ணுறாரு? அந்த மாணவியை அணைத்து முத்தமிடுகின்றார். காரணம், அவர் எடுக்க இருக்கின்ற வகுப்பு வேல்யூ எஜுகேஷன் பீரியட், வாழ்க்கை கல்வியை அவர் உணர்த்துகின்ற அந்த வகுப்பு. அவர் நடத்த போகின்ற அந்த தலைப்புக்கு ஏற்ற கான்செப்டை இந்த மகள் வெளிப்படுத்துகின்ற ஒரு தருணம். அப்பொழுது ஆசிரியர் சொல்லுகின்றார் மற்ற 3 மாணவிகளையும் பார்த்து, பரிசு பொருட்களை கொண்டு வந்து அன்பை வெளிப்படுத்துவது என்பது இயல்பான முறை. ஆனால் மனிதநேயத்தோடு, இரக்க குணத்தோடு, உதவி செய்கின்ற உள்ளத்தோடு பிறரை காயப்படுத்தாமல் இருப்பதும் கூட ஒரு விலையேற பெற்ற பரிசு பொருள் என்பதை இந்த சிறுமி இன்றைக்கு அழகாக நமக்கு செய்து காட்டியிருக்கின்றாள் என்று சொல்லி அந்த மாணவிக்கு இருந்த அந்த பண்பை அவர் வெளிப்படுத்துகின்றார். இன்று நம்மிடத்திலே மனிதநேயம் இருக்கின்றதா என்பதைத்தான் நாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பிறருக்கு துன்பத்தை அளிக்காமல் இருப்பது ஒரு பரிசு. என்னது முதல் பரிசு? என்ன சொல்லுங்களேன். ஆமாம், இன்னைக்கு நீங்களும் பேசணும், நானும் பேசணும். பிறருக்கு துன்பத்தை அளிக்காமல் இருப்பது ஒரு பரிசு. அடுத்தது, இயலாதவரின் துன்பத்தை போக்குதல் ஒரு பரிசு.
இலகிய இதயமும் இரக்க சுவாபமும் ஒரு மிக சிறந்த பரிசு. உறுதியான செயல்பாடுகள். The young girl reflects her inner qualities through their action. இல்லை, அவளுடைய ட்ரூ கலர் என்னன்னா பிறரை துன்பப்படுத்தக்கூடாது, பிறரை காயப்படுத்தக்கூடாது என்ற நிலைப்பாட்டிலே அந்த மாணவி உறுதியாக செயல்பட்டாள். இன்று திருச்சபை மக்களாகிய நாம் அப்படி இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க சென்னை பேராயம் நமக்கு ஒரு அழகான தலைப்பை கொடுத்திருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவும் கூட கானாவூர் கல்யாணத்துக்கு போகும்போது பரிசு எடுத்துகிட்டு போனார். அந்த கல்யாணத்துக்கு அந்த வெட்டிங் கப்பலுக்கு ஏதாவது பரிசை கொண்டு போனாருன்னு சொல்லியிருக்காங்களா? ஆனால் அவர் அங்கே பரிசு கொடுத்தாரா இல்லையா? என்ன கொடுத்தாரு? ஆமாம், ருசி மிகுந்த திராட்சை ரசத்தை அனைவருக்கும் பரிசாக, திருமண தம்பதிகளுக்கு மாத்திரமல்ல அனைவருக்கும் பரிசாக கொடுத்து தன்னுடைய மனித நேயத்தை அவர் வெளிப்படுத்துகின்றார். இல்லை, குருடர் பார்வை அடையும் பொழுது அவர் மெடிசன் இல்லை கிட் பேக் எடுத்துகிட்டு வந்தாரா? ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனாரா? இல்லை, சேற்றில் உமிழ்நீரை என்ன பண்ணார்? சேர்த்து கண்களில் பூசி மனித நேயத்தோடு சுகத்தை அளிக்கின்றார். வேறுவேளை திருச்சபை விசுவாசிகளாகிய நானும் நீங்களும் பரிசு பொருட்களையே மையமாக வைத்து கிறிஸ்துவத்தை, நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையை வழிநடத்தி செல்லுகின்றோம். 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து 5000 பேரை போஷித்தார். அங்கே பணம் இருந்ததா? இல்லையே. ஆகையினால இங்கே அமர்ந்திருக்கிறவங்க மனதில் இல்லையே என்ற ஒரு குறைபாடு என்றைக்கும் கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நமக்கு என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. நீ கவலைப்படுவியாமா இல்லையேன்னு? ஏன்னா உனக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க, அதனால உனக்கு கவலை வராது இல்லையா? சரியா? ஆகவே இந்த நாளிலே சென்னை பேராயம் நமக்கு ஒரு அழகான தலைப்பை கொடுத்திருக்கின்றது. நீ நான் துன்புறுத்தும் இயேசு நானே. அதற்கு சப் டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிறுபான்மையினர், மைனாரிட்டி. அந்த வீடியோ கிளிப்பிங்ஸும் சைட் பை சைட் பாருங்கள். அதற்கு முன்னதாக இறைவனை போற்றி நாம் இந்த வழிபாட்டினை தொடங்குவோம். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன? என்ன? வாய் திறந்து சொல்லுங்களேன், தெளிவாக கேட்கல. நீ துன்புறுத்தும் இயேசு நானே. சப்டைட்டில் என்ன? சிறுபான்மையினர் யாரு? நம்ம தான், விஜய் ஆண்டி. நம்மளாம் மைனாரிட்டி பீப்புள் தானே இல்லையா? நமக்காக கொடுத்துருக்குறாங்க இந்த இதை. சரியா? அதுக்கப்புறம் போவோம், அது மைனாரிட்டினா என்ன அப்படின்னு போவோம். சரி, தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. துங்கன் இயேசுவே தூயா உமக்கே, துங்கன் இயேசுவே தூயா உமக்கே துதிகள் சாற்றிடுவோம். மங்கா புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவோம். கங்குள் அற எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிடவேனும். கங்குள்ளற எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிடவேனும்.
போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. அன்பின் நிறைவா, நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். கடந்து வந்த பாதைகளிலெல்லாம் நீர் எங்களோடு கூட இருந்தீர் ஐயா. தவ காலங்களிலே எத்தனையோ நாட்கள் உம்முடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து உம்முடைய மெல்லிய சத்தத்தை உணர்ந்து கொண்டு மீண்டுமாய் குருத்தோலைகளை பிடித்து பவனியாக நாங்கள் பவனி வந்தோம். ஆவியானவரே, இந்த நாளிலும் கூட திருச்சபை விசுவாசிகளாய் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் சிறுபான்மையினருக்காக நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற சிந்தனையினாலே எங்களையே நாங்கள் சீர்தூக்கி பார்த்து உம்மை தொடர்ந்து துக்கப்படுத்தாதபடிக்கு நாங்கள் செயல்படக்கூடிய ஆவியின் வல்லமை பெற்றுக்கொள்ள இங்கு வந்திருக்கின்றோம். அடியாளின் வாயின் வார்த்தைகளும் இங்கு அமர்ந்திருக்கின்ற அடியவர்களின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாய் அமைந்திருப்பதாக. ஆமென். இந்த அருமையான நாளிலும் கூட எனக்கு மிகவும் உறுதுணையாக இறைவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மகள் ஒரு மகன், ஜென்சி அண்ட் ஜெஃபி. அவங்க வேளச்சேரி திருச்சபையிலே நாங்கள் இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் எங்களுக்கு கிருபையாக கிடைக்க பெற்ற பிள்ளைகள். மீண்டுமாய் சொல்லுகின்றேன், 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளைகள் ஒரு வேலையை கொடுத்தா என்ன சொல்கிறாங்க? போமா உனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் அந்த பிள்ளைகள் நான் என்ன திருப்பணிக்காக, எங்கள் இருவரின் திருப்பணி செயல்பாடுகளுக்காக எந்த ஒரு செயலை நாங்கள் சொன்னாலும் உதாரத்துவ மனத்தோடு அந்த பிள்ளைகள் செய்திருக்கின்றார்கள். காரணம், இந்த பிபிடியை ரெடி பண்ணது அந்த மகள், அவளை அழைத்து வந்தது அவளுடைய சகோதரன். ஆகவே எங்களுடைய திருச்சபையின் சார்பாக உங்கள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் உங்களுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மாத்திரமல்ல, இதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த சப்ளா கட்டை அப்படின்றத பிரதிபாவை நான் கேட்டேன். உடனே காலையில் போயிட்டு அவங்க வாங்கிட்டு வந்து எனக்கு வீட்டில் கொடுத்துட்டு பைசா வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் பிரதிபாவுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது பிபிடி டிஸ்பிளே பண்ணுறதுக்காக வந்திருக்கிற தம்பி, அப்புறம் நம்முடைய ட்ரெஷரரோட பிரதர், அவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, என்ன தலைப்பு? ஏசு நானே. சரியா? சிறுபான்மைன்னா யார்? நம்மன்னு சொல்லிட்டோம், இல்லை மைனாரிட்டி பீப்புள். அப்படின்னா என்ன அதனுடைய அர்த்தம்? அதாவது மொத்த மக்கள் தொகையில் குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவங்க தான் மைனாரிட்டி பீப்புள். இப்போ மொத்த மக்கள் தொகையில் நம்ம யார்? குறைந்த எண்ணிக்கையில் இருப்பதனால we all a minority cadre, coming under minority cadre. சரியா? வேத வசனம் சங்கீதம் 41:1 எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 40 சொல்லுங்க யாரோ. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். சரி, நம்மளை விடுவிச்சாரா? நாமெல்லாம் யாரு? சிறுமைப்பட்டவர்கள். நம்மை விடுவித்தார். நாம சிறுமைப்பட்டவர்களை விடுவிக்கின்றோமா? நம்முடைய செயல்பாடுகளால் பணத்தையோ பொருட்களையோ கொடுத்து உதவுவது அது மிகவும் எளிதான காரியம். நம்முடைய செயல்பாடுகளால் நான் ஒரு சிறுமைப்பட்டவள், என்னை இறைவன் விடுவித்தார், நான் யாரை விடுவித்து இருக்கின்றேன்? அதுதான் கேள்வி. அதை தான் நம்ம சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதற்கு ஆதாரமான பகுதியை தான் நாம் இன்று வாசித்தோம். எந்த அதிகாரம் வாசித்தோம்? யோவான் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். இயேசுவானவர் என்ன பண்ணுறாரு? யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு எதன் வழியாக போகிறாரு? எதன் வழியாக போகிறாரு?
கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச போர்ஷன் தான். நான் எப்போதும் சொல்கிறேனே, ஐயர் அம்மாவோட விசுவாசிகளுக்கு பைபிள் நாலேஜு ரொம்ப அதிகம். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் சொல்ல மாட்டீங்களே. இயேசு என்ன பண்ணார்? யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு எதன் வழியாக போனார்? சமாரியா வழியாக போனார். சரியா? இப்போ இஸ்ரேல் ஒரு யுனைடெட் கிங்டம். என்ன கிங்டம்? ஆமாம், அதில் பல ராஜ்யங்கள் சேர்ந்து இருந்தது. அப்போது சாலமன் ராஜாவின் மகன் ரெஹோபெயாம் காலத்தில் இஸ்ரவேல் ரெண்டாக பிரிந்தது. சைட் பை சைட் அந்த கிளிப்பிங்கும் பாருங்கள். இஸ்ரேல் ரெண்டாக பிரிந்தது. அதனுடைய தென்பகுதி யூதா என்றும் வடபகுதி என்ன என்றும் பிரிக்கப்பட்டது? இஸ்ரேல் என்றும் பிரிக்கப்படுகின்றது. யாரோட காலத்தில்? ரெஹோபெயாம் என்றவருடைய காலத்தில். அதற்கு பின் யூதாவை ஆண்ட அசீரிய ராஜா என்ன பண்ணுறாரு? இஸ்ரேலிருந்து சில மக்களை சிறைப்பிடித்து கொண்டு வரார். எங்கே? யூதாவுக்கு கொண்டு வரார், யூதேயாவுக்கு கொண்டு வரார். சரிங்களா? அப்படி கொண்டு வரும்பொழுது அந்நியரையும் அவர் சிறைப்பிடித்து கொண்டு வந்தார். யார் யாரை? 2 பேரை சிறைப்பிடித்து கொண்டு வராரு சொல்லுங்களேன். நீங்கள் சொல்லனா லேட் ஆகும் மெசேஜ். ஆமாம், இஸ்ரேலையும் சிறைப்பிடித்து கொண்டு வராரு, கூடவே யாரையும் கொண்டு வராரு? அந்நியர்களையும் சிறைப்பிடித்து கொண்டு வராரு. இவங்க என்ன பண்ணுறாங்க? மல்கியா என்ன சொல்கிறாரு? ரெகோபெயாம் காலத்தில் இஸ்ரேலு வடதேசம் தென்தேசம் என்று 2 பகுதிகளாக பிரிக்கப்படும் என்று தீர்க்கன் கூறிய வார்த்தை இந்த இடத்துல என்ன நிறைவேற்றப்பட்டதா இல்லையா? நிறைவேற்றப்படுகின்றது. இப்போ இந்த இஸ்ரேலைட்ஸும் ஜென்டைல்ஸ் அந்நியர்களும் என்ன பண்ணுறாங்க? சம்பந்தம் கொண்டுடுறாங்க. சரிங்களா? அப்போ ஒரு ஜெனரேஷன் ஃபார்ம் ஆகும் இல்லையா? அந்த ஜெனரேஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கலப்பின மக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது இப்படியே இருக்கட்டும். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள் ரெஃபரன்ஸ் அங்கே போட்டிருக்கு பாருங்கள். கொஞ்சம் ஜூம் பண்ண முடியும்னா ஜூம் பண்ணுங்கள். அந்த டைம் லைன் எதுக்குன்னா, யுனைடெட் கிங்டம்னுடைய கிங்ஸ் யாருன்னா சவுல், டேவிட், அப்புறம் யார்? சாலமன். அதுக்கப்புறம் அந்த யுனைடெட் கிங்டம் டிவைடட் இன்ட்டு 2 கிங்டம். என்னவா? இஸ்ரேல் அண்ட் ஜூடா. அப்போ அங்கே யாரெல்லாம் ப்ராஃபட்ஸாக இருந்தாங்க அப்படின்னு அதில் போடப்பட்டிருக்கு. அந்த ப்ராஃபட்ஸில் மல்கியா சொன்ன வாக்கு இங்கு நிறைவேறப்படுகின்றது. அப்போ இந்த 1 ராஜாக்கள் 16, 23, 24 வசனத்தில் உம்ரி என்ற ஒரு இஸ்ரவேலில் ஒரு ராஜா இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? சேம்ரின் என்ற தலைவனிடத்திலிருந்து 2 தாலந்து வெள்ளி காசுக்கு சமாரியா மலையை வாங்குறார். எவ்வளோ காசுக்கு சமாரியா மலையை வாங்குறார்? அவர் 2 தாலந்து வெள்ளிக்கு வாங்குறாரு. வாங்கி அங்கே ஒரு பெரிய பட்டணத்தை கட்டுறாரு. எந்த மலையில்? ஆமாம், சமாரியா மலையில் கட்டுறாரு. அவர் யாருக்கிட்ட வாங்கினாரு? சேம்ரின் என்பவர்கிட்ட வாங்கினதுனால அந்த பட்டணத்துக்கு சமாரியா பட்டணம் என்று பெயரிட்டுட்டார். சரிங்களா? அப்போது நெகேமியா அந்த தேசத்திலே யூதேயாவின் ஆளுநராக இருந்தார். அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. யார்? நெகேமியா. அவர் என்ன பண்ணார்? ஏன்னா அவர் நியாயப்பிரமாணத்தெல்லாம் கடைப்பிடிக்கின்ற ஒரு மகன். உடனே அவர் என்ன பண்ணார்? அந்த கலப்பின மக்கள் அங்கு இருப்பது அவருக்கு பிடிக்கவில்லை. நியாயப்பிரமாண முறைமையின்படி அது தவறு என்று சொல்லி அவர்களை அங்கிருந்து விரட்டுகின்றார். அந்த விரட்டப்பட்ட மக்கள் எங்கே போய் குடிபெயர்றாங்க? சமாரியா மலையிலே சமாரியா பட்டணத்தில் குடிபெயர்றாங்க. இவ்வளோ நாள் உங்களுக்கு சமாரியர்கள் யாருன்னு தெரியுமா? தெரியுன்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். கலப்பினம் தெரியும். அந்த கலப்பினம் எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா? நம்மளாம் யார்? பார்ன் கிறிஸ்டின்ஸ். அப்போது
இந்த கலப்பின மக்கள் போய் சமாரியா பட்டணத்தில் குடிபெயர்றாங்க. அவர்களை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? யாருன்னு சொல்கிறோம்? சமாரியர்கள் என்று சொல்லுகின்றோம். சரியா? அப்போ சமாரியர் யாருன்னு கேட்டால் நீங்கள் எல்லா கிறிஸ்தவ விசுவாசிகள் தெளிவாக சொல்வீங்களா? சொல்ல மாட்டிங்களா? சரி, இப்போ சமாரியர்கள் யாருன்னு நமக்கு என்ன ஆயிடுச்சு? தெரிஞ்சிருச்சு. அடுத்தது, இந்த சமாரியர்களை யூதர்கள் ஏன் வெறுத்தாங்க? why they were so hated? யார் வெறுத்தாங்க? யூதர்கள் ஏன் சமாரிட்டன்ஸை வெறுத்தாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, எத்தனையோ மெசேஜ் கேட்டிருக்கோம் இல்லையா? இப்போ இந்த சமாரியர்கள் யார்? மெஜாரிட்டி பீப்புளா மைனாரிட்டி பீப்புளா? மைனாரிட்டி பீப்புள். அது கிளியர் ஆயிடுச்சுல்ல? ஏன் வெறுத்தாங்க? சரி, என்ன நீங்கள் ஏன் வெறுப்பீங்க சொல்லுங்களேன், ஒரு ரீசன். 5 வருஷம் இருக்க போகிறேன், எப்பயாவது ஒரு வெறுப்பு வந்ததுன்னா ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்களேன். வரோம், கண்டிப்பாக வராமல் இருக்காது. சொல்லுங்க ஆண்டி, சொல்லுங்க. வராது இல்லை, வரோம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு இருக்கிறாரு இங்கே. ஏதாவது சொன்னால் என்ன பண்ண வந்துடும்? வெறுப்பு வந்துடும். ஆனால் இந்த சமாரியர்களை ஏன் யூதர்கள் வெறுத்தாங்க அப்படின்னு கேட்டால், சமாரியர்கள் என்ன பண்ணாங்களா, தனக்குன்னு ஒரு பஞ்சாங்கம் வச்சுக்கிட்டாங்க. பஞ்சாங்கம்னா ஒரு 5 அதிகாரத்தை அவங்களுக்குன்னு வச்சுக்கிட்டாங்க. அவங்க 5 கடவுளை வழிபட்டதுனால தான் அந்த பெண் எனக்கு எத்தனை புருஷர்கள்னு சொன்னாங்க? 5 புருஷர்கள் என்று அந்த தெய்வத்தை அவர்கள் வழிபட்டார்கள் என்று ஒரு மறைநூல் வல்லுனர் அதற்கு விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார். அடுத்தது, மோசே சொன்ன கட்டளைகளையும் கற்பனங்களையும் தனக்கென்று மாற்றிக்கொண்டார்கள். சரியா? உண்மை இல்லாதவர்கள் யூதர்கள் இவர்களை வெறுக்க காரணம், தனக்கென்று ஒரு பஞ்சாங்கம், ஒரு புஸ்தகத்தை அவங்க வச்சுக்கிட்டாங்க. எத்தனை தெய்வத்தை வழிபட்டாங்க? 5 தெய்வத்தை வழிபட்டாங்க. அப்புறம் வேற என்ன பண்ணாங்க? தனக்கென்று ஒரு கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவர்கள் வகுத்து கொண்டார்கள். மாத்திரமல்ல, உண்மை இல்லாதவர்கள். சரிங்களா? யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு போனோன்னா நேராக போயிடலாம். அந்த மேப் நமக்கு காட்டினாங்க இல்லையா? பாருங்கள், ஜெருசலேமில் ரீஜியன் ஆஃப் யூதா ஜோடா இருக்குது. அங்கே இருந்து கலிலேயாவுக்கு போனால் எப்படி போயிடலாம்? ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஆனால் யூதர்கள் இந்த சமாரியர்களை வெறுத்ததின் காரணமாக அவங்க ஜோர்டான் ரிவர் வழியாக 2 மடங்கு நடக்கணும். ஐயர் வீட்டுக்கு போனோன்னா அப்படி நேராகவும் போயிடலாம். சர்ச்சு உள்ள வந்தோம் போகலாம். எது பக்கம்? நேராக போகிறது பக்கம். ஆனால் இந்த யூதர்கள் அந்த சமாரியர்களை வெறுத்ததுனால அவங்க யோர்தான் நதிக்கரை ஓரமாக பயணம் செய்து கலிலேயாவுக்கு போவாங்க. ஏன்னா அந்த சமாரியா பட்டணத்துக்கு யூத மக்கள் என்ன பண்ணாங்க? போக மாட்டாங்க. ஏன்னா சமாரிய மக்கள் உண்மை இல்லாதவர்கள். ஆனால் அந்த சமூக கட்டுப்பாடை இயேசுவானவர் என்ன பண்ணுறாரு? அந்த யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு வசனம் வாசிங்க பார்க்கலாம். அறிந்தபோது எங்கே போகிறாரு இயேசுவானவர்? யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு. ஆனால் அவர் இயேசுவானவரும் யூதர் தானே. அவர் எந்த வழியாக போயிருக்கணும்? யோர்தான் நதிக்கரை வழியாக தான் போயிருக்கணும். ஆனால் போனாரா? போல. எதன் வழி? நேர் வழியாக சமாரியா வழியாக போகின்றார். அப்போது அந்த சமூக கட்டுப்பாடை அவர் உடைக்கின்ற ஒரு சூழல் அங்கே காணப்படுகின்றது. சரிங்களா? இன்றைக்கு இயேசுவானவரை போல சமூகத்தில் இருக்கின்ற கட்டுப்பாடுகளை உடைப்பதற்கு கிறிஸ்தவ விசுவாசிகளான நானும் நீங்களும் முயலுகின்றோமா, முற்படுகின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும். அடுத்தது 4 அதிகாரம் 5, 6 வாசிங்க.
ஆ ஆ ஆ ம் ம் சரி. ஏசு சமாரியா நகருக்கு போகிறாரு. அங்கே எங்கே போய் எந்த ஊருக்கு போகிறாரு அவர்? சிக்காரு. எங்கே போய் உட்கார்றாரு? கிணறு அருகே உட்கார்றாரு. அது யாரோட கிணறு? யாக்கோபின் கிணறு. சரியா? சமாரியா என்னும் நகரினிலே ஆண்டவர் இயேசுவும் வந்தாரு. சிக்காரு யாக்கோபின் கிணற்றருகே அயர்ந்து ஓரமாய் அமர்ந்தாரு. சமாரியா என்னும் நகரினிலே. ஆஹா, சமாரியா என்னும் நகரினிலே ஆண்டவர் இயேசுவும் வந்தாரு. சிக்காரு யாக்கோபின் கிணற்றருகே அயர்ந்து ஓரமாய் அமர்ந்தாரு. இல்லையா? இந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? விபிஎஸ் பாட்டு இது. இதில் சரணங்கள் அவ்வளோ இல்லை. நான் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டேன். சரிங்களா? போய் எங்கே உட்கார்றாரு? அந்த கிணற்றருகே உட்காந்துடுறாரு. அப்போ 8ஆம் வசனம் வாசிங்க. என்ன கேட்டார்? தண்ணி கேட்டார். எதுக்கு? தாகத்துக்கு தா என்று கேட்டார். தண்ணீர் மொல்ல வந்த பெண்ணிடம் தண்ணீர் குடிக்க கேட்டார். யார் கேட்டது? ஏசு. பாடுங்க. தண்ணீர் மொல்ல வந்த பெண்ணிடம் தண்ணீர் குடிக்க கேட்டாரு. ஏசு தண்ணீர் குடிக்க கேட்டாரு. நீரோ யூதர், நானோ எப்படி தண்ணீர் கொடுப்பேன் என்றாலே. என்ன கேட்டா? நீங்கள் யூதர், நானோ எப்படி தண்ணீர் கொடுப்பேன் என்று கேட்கின்றார். யார் கேட்கின்றா? சமாரிய பெண். இந்த இடத்துல எப்படின்ற வார்த்தை இருக்கா இல்லையா? அந்த எப்படி என்ற வார்த்தை எதை குறிக்கின்றது அப்படின்னு சொன்னால், யூதர்கள்லாம் யார்? மேன்மக்கள். சமாரியர்கள் கீழ் மக்கள், அடித்தள மக்கள். சமாரியர் பயன்படுத்தும் பாத்திரங்களை யூதர்கள் பயன்படுத்த மாட்டார்கள் என்றே கூறினால் அந்த பெண். நான் சொன்னாவ சமாரியர் பயன்படுத்தும் பாத்திரங்களை யூதர்கள் பயன்படுத்த மாட்டார்கள் என்றே கூறினால் அந்த பெண். அந்த எப்படி, நான் எப்படி தண்ணீர் கொடுப்பேன், நாங்கள் பயன்படுத்துகிற பாத்திரத்தை யூதர்களாகிய நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, பயன்படுத்த மாட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 10ஆம் வசனம் இயேசு என்ன சொல்கிறாரு? நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீரே அவரிடத்தில் என்ன கேட்டிருப்ப? ஜீவ தண்ணீரை. நீரே அவரிடத்தில் தண்ணீர் கேட்டிருப்ப, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். 11ஆம் வசனம். அப்புறம் என்ன சொல்கிறா? அவ பாத்திரமும் இல்லை, கிணறு எப்படி இருக்கு? ஆழமாக இருக்கு. பின்ன எங்கிருந்து ஜீவ தண்ணீர் வரும் என்று உண்டாகும் என்று கேட்கின்றார். திருப்பியும் அவ சொல்கிறா பாருங்க, அந்த பெண், எங்களுக்கு இந்த கிணற்றை தந்த யாக்கோபை காட்டிலும். இத்தனை வருஷம் ஐயருங்க இருந்தாங்க, இப்போ புதுசாக ஒரு ஐயர் என்னமோ சொல்கிறாரு, அவங்கள காட்டிலும் ஒரு பெரியவரோ இல்லை நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி அந்த பெண் அழகாக பதிவு செய்கின்றாள். எங்களுக்கு இந்த கிணற்றை தந்த யாக்கோபை காட்டிலும் நீர் பெரியவரோ? ஆர் யூ கிரேட்டர் தேன் அவர் ஃபாதர் ஜேக்கப்? இல்லை, ஜேக்கப் என்ன பண்ணாரு? விச் கேவ் us this well water to our cattle. அப்புறம் வேறு எதுக்கெல்லாம் கொடுத்தாரு? கால்நடைகளுக்கு கொடுத்தாரு, எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தாரு. இங்கெல்லாம் குடித்தோமே,
அதை விட மேலான தண்ணீர் உம்மிடத்தில் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இயேசு என்ன சொல்ற? 13ஆம் வசனம் வாசிங்க. ஒரு காலம் தாகம் உண்டாது, அவருக்குள் நித்திய காலம் அவனுக்குள் ஊறுகின்ற நீர் ஊற்றாய் இருக்கும். 3 ஸ்டேட்மெண்ட்டை ஜீசஸ் அங்கே பதிவு செய்கிறார். ஒன்று, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு என்ன வராதுன்னு சொல்கிறாங்க? தாகம் உண்டாகாது. அடுத்தது, ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நித்திய காலமாய் அவனுக்குள் ஊறுகின்ற நீர் ஊற்றாய் இருக்கும். இந்த இடத்துல தண்ணீர், இப்போ போய் ஜீசஸ் அந்த பெண்ணுக்கிட்ட போய் டைரெக்டாக பேசலை. ஒரு தண்ணியை ஒரு ப்ராக்டிக்கல் பொருளாக வச்சு ஒரு கான்வர்சேஷனை தொடங்குறாரு. இந்த தண்ணீர் எதை குறிக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியுமா? யோசித்து இருக்கிறோமா? நம்ம இயேசு தண்ணீரை தான் அந்த சமாரியா பெண்ணுக்கிட்ட கேட்டு அந்த கான்வர்சேஷன் உரையாடலை தொடங்குகின்றார், அப்படி தானே? இப்போ அந்த தண்ணீர்னு சொல்கிறாரே, நம்ம என்னன்னு யோசித்து இருக்கிறோமா? நம்ம எல்லாரும் தண்ணியை தான் நம்ம யோசித்து இருக்கோம். ஆனால் அதற்கும் மேலாக வேதத்திலே தண்ணீருக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கின்றது. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. அங்கே அதை பார்த்தே வாசிங்க. அந்த வீடியோ கிளிப்பிங்கை பார்த்தே வாசிங்க பார்க்கலாம். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. இப்போ தண்ணிக்கு எதை ரெஃபர் பண்ணப்படுது? ஞானம். அவர் அந்த பெண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறாரு? தண்ணின்னு சொல்கிறது ஞானத்தோடு செயல்படு என்பதை திரும்ப 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 வலியுறுத்துகின்றாள். ஆனால் அந்த பெண்ணுக்கு அந்த பகுத்தறிவு இல்லாமல் போகின்றது. மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 18:4ஆம் வசனம், மனிதனுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்குமா? எப்படிப்பட்ட தண்ணீர்? ஆழமான தண்ணீர் போல் இருக்கும். ஞானத்தின் ஊற்று. ஆமாம், அவர் ஜீவ ஊற்ற கொடுக்கிறார். ஞானத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேனே, நீ ஏன் ஞானமாக செயல்பட மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக அந்த தண்ணீர் என்ற வார்த்தையை அவர் திரும்ப திரும்ப ஜீவ ஊற்று என்று சொல்லி திரும்ப திரும்ப அவர் சொல்லுகின்றார். The law of the wise is the fountain of a life. The law of the wise is the fountain of a life. என்னுடைய வாழ்வின் ஊற்று எது? ஞானம். அவர் இயேசுவானவர் தண்ணீர் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு அந்த பெண்ணிடம் எதை வலியுறுத்துகின்றார் என்று சொன்னால், ஞானத்தோடு செயல்படு. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனனும் இல்லை என்று இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்கு சமம் என்பதை அவர் சொல்லுகின்றார். அதே போல் சீராக் ஞானம்னு ஒரு ஞானம் இருக்குது. அதை நம்ம பைபிள்லேருந்து எடுத்துட்டாங்க. அதில் கூட நிறைய ஆறுகளை பற்றி சொல்லுகின்றார். ஃபஸ்ட்டு என்ன ஆறு சொல்கிறாரு? பீசோன் ஆறு போன்றும், அறுவடை காலத்தில் திக்ரீஸ் ஆறு போன்றும். திருச்சட்டம் எதால் நிறைந்திருக்கின்றது? ஞானத்தால் நிறைந்திருக்கின்றது. திருச்சட்டம் என்பது எது? வேதம். கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுமாப்பா அதை? அடுத்தது யூப்ரத்தீசு ஆறு போல, அறுவடை காலத்தில் பெருக்கெடுத்து ஓடும் யோர்தான் ஆறு போல அறிவு கூர்மையால் நிரம்பி இருக்கின்றது. அப்போ ஆறுகளை எல்லாம் ஞானத்திற்கு ஒப்பிடுகின்றார். திருச்சட்டத்தில் உள்ள ஆறுகளை எல்லாம் ஞானத்திற்கு ஒப்பிடுகின்றார். அப்பொழுது இயேசுவானவர் இந்த சமாரிய பெண்ணிடம் தண்ணீர் தாகத்துக்குத்தான் நானே ஜீவ ஊற்று, நான் கொடுக்கின்ற தண்ணீரை நீ குடித்தால் உனக்கு தாகம் உண்டாகாது, ஒரு காலமும் உண்டாகாது என்று சொல்லுகின்ற அந்த கூற்றுக்கு என்ன உண்மையான பொருள் மறைந்திருக்கின்றது என்று சொன்னால், ஞானத்தோடு செயல்படு,
ஞானத்தோடு நீ நடந்து கொள் என்று மறைமுகமாக இயேசுவானவர் அந்த சமாரிய பெண்ணுக்கு வலியுறுத்துகின்றார். அப்போ சமாரிய பெண் என்ன கேட்குறாங்க? தாகம் உண்டாகாமல் இருக்க, எனக்கு தாகம் உண்டாகாமல் இருக்க என்ன பண்ணுங்க? வசனம் 15. தாகம் உண்டாகாமல் இருக்க தாகத்துக்கு தண்ணீர் தர வேண்டும். அப்புறம் 14ஆம் வசனம். நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும். அந்த ஞானத்தை எனக்கு தாங்க. எப்போ தண்ணி எடுக்க வந்தாங்க? எல்லாரும் இருக்கும் போதான் எடுக்க வந்தாங்க? யாரும் இல்லாத இடத்துல வர. நீ ஏன் மறைந்து வர? தைரியமா வா, ஞானத்தோடு வா என்று அங்கு கூறுகின்றார். அப்புறம் என்ன சொல்றாரு? நீ போய் உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க? இல்லைன்னு சொல்றாங்க. உடனே இயேசு என்ன சொல்றாரு? உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது உள்ளவனும் உனக்கு புருஷன் இல்லை. உள்ளபடி அந்த அம்மா சொல்றாங்க. இந்த அம்மா மெசியாவை தேடி போனாங்களா? இல்லையே, இல்லை போலியா? நான் மெசியா இயேசு அவர்களை தேடி வந்தார். ஒரு அழகான தத்துவ பாடல் உண்டு. நான் ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து இங்கே ராயப்பேட்டா பள்ளிக்கு பஸ்ஸில் வருவேன். ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து இப்போ தான் கடவுள் கிருபையா இப்போ ஐயரு மனசு இறங்கி பக்கத்தில் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. ரொம்ப நெடுதூர பயணத்தில் தான் நான் இந்த ராயப்பேட்டா மோனகன் ஸ்கூலுக்கு வருவேன். அடிக்கடி கேட்பேன், நிறைய ஆயிரமாலாம் போகிறாங்க, என்ன மட்டும் இவ்வளோ தூரம் பட்டேன், பாடுகள் பல பட்டேன். ஆனால் என்னை பார்த்தா உங்களுக்கு தெரியவே தெரியாது, இந்த ஆயிரமா ரொம்ப ஜாலியாக லைஃப்பை லீட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லையா? ரொம்ப ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து தாம்பரம் கார்லி ஸ்கூலுக்கு போனேன். பல்லாவரத்துலேருந்து பம்மல்லேருந்து இங்கே வந்தேன். வடபழனிலேருந்து இங்கே வந்தேன். வேளச்சேரியிலேருந்து இங்கே வந்தேன். பாரிஸ் கார்னர்லேருந்து இங்கே வந்தேன். இப்போ தான் இங்கேருந்து வரேன். அப்போ எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கஷ்டம் என்று நான் அதை நினைக்கவில்லை. அந்த தருணங்களில் நான் கற்றுக்கொண்ட வாழ்வியல் பாடங்கள் அநேகம். அங்கே ஸ்ரீபெரும்புத்தூரில் ஏறினேன்னா தூங்கிடுவேன். அங்கே ஏறி பூந்தமல்லியில் வந்து 25G பிடிச்சி இங்கே வருவேன். அப்போ நான் ஏற பஸ்ஸிலலாம் பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிது. உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம், அது எல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம். உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம், அது எல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம். இல்லாத இடம் தேடி வருவான், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். உறவுகள் நம்மை விட்டு பிரிந்தாலும், துணை யாரும் இல்லை என்றாலும், உறவுகள் நம்மை விட்டு பிரிந்தாலும், துணை யாரும் இல்லை என்றாலும், ஏனென்று கேட்காமல் வருவான், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். ரொம்ப அழகான பாடல் இது. என்னுடைய பயணத்தில் நான் கேட்டேன். அதில் எவ்வளோ ஆழமான உண்மை. இல்லாத இடம் தேடி வருகின்றவர் நம் இறைவன். உள்ளோருக்கு செல்வங்கள் சொந்தம், அது இல்லாருக்கு உள்ளங்கள் சொந்தம்.
அந்த பாடல்ல தாயாரை தந்தை மறந்தாலும் தந்தை தாய் என்று சொல்லாத போதும் ஏன் என்று கேட்காமல் வருவான் இறைவன் என்று அங்கு போடப்பட்டிருக்கின்றது. நான் அதை மாற்றி உள்ளோர்க்கு செல்வன், நான் அதற்கு மாற்றி வேற இது போட்டேன். என்ன பாடினேன்? இப்போ பாடினேனே, மறந்துட்டேனே. உறவுகள் நம்மை விட்டு பிரிந்தாலும் துணை யாரும் இல்லை என்றாலும், உறவுகள் நம்மை விட்டு பிரிந்தாலும், அந்த அம்மாவுக்கு இல்லை, யார் இல்லை? புருஷனே இல்லை. அவங்கள தேடி யார் வந்தார்? ஆமாம், ஏனென்று கேட்காமல் வந்தாரே மெஸ்ஸியா. ஆகையினாலே உறவுகள் இல்லை, என்னுடைய கணவன் என்னை விட்டு பிரிந்து விட்டார், என்னுடைய மனைவி என்னை விட்டு போய்விட்டாங்க அப்படின்னு யாரும் கலங்காத. உன் அருகாமையிலே உன் பக்கத்திலே உனக்கு உற்ற நண்பனாய் உற்ற துணையாளராய் இருக்கின்றார். யாரு? இறைவன் இருக்கின்றார். நம் எல்லோருக்கும் தந்தை அவர் என்று சொல்லுகின்றார். அதோட விடல அந்த பெண்மணி அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு, ஆண்டவரே நீர் ஒரு தீர்க்கதரிசி என காண்கின்றேன் என்று கூறுகின்றார். அப்புறம் தொடங்குறாங்க, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே அப்புறம் அந்த பிள்ளைக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அந்த மகளுக்கு, அந்த பெண்ணுக்கு. எங்கள் பிதாக்கள் யாவரும் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்களே, யூதர்கள் யாவரும், ஆனால் நீங்களோ? இயேசுவை சொல்ற, இயேசுவே கேள்வி கேட்குறாங்க அந்த அம்மா, நீங்களோ யூதரோ எங்கே தான் தொழுது கொள்ளணும்னு சொல்கிறீங்க? எருசலேமில் தொழுது கொள்கின்றீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமு மாத்திரமா அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். இங்கே போகக்கூடாதுன்னா நீ நினைக்காத, போ, எங்கும் தொழுது கொள்ளலாம் என்று அழகாக அந்த பெண்ணின் கவலையை தீர்க்கின்றார். ஃபஸ்ட்டு அந்த பெண்ணுக்கு இருந்த கவலை என்னன்னா, கில்ட்டி இல்லை, நான் ஒரு சமாரிய பெண் அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு அந்த மகளுக்கு இருக்குது. இயேசுவானவர் ஞானத்தோடு செயல்பட்டு, நீ அந்த கில்ட்டின்னா என்ன? குற்ற உணர்வு இல்லை, அந்த உணர்விலிருந்து வெளிப்பட்டு வா என்று சொல்லுகின்றார். அடுத்தது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நீங்கள் பயன்படுத்துகிற பாத்திரத்தை நாங்கள் என்ன பண்ணக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் மேன்மக்கள், நான் கீழ் மக்கள் என்று அந்த பிள்ளைக்கு இருந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உடைக்கிறாரு. அடுத்தது அந்த பிள்ளைக்கு ஒரு நெகட்டிவ் தாட் இருக்குது. எங்கள் பிதாக்கள்லாம் இந்த மலையில் தானே தொழுது கொண்டாங்க, யூதர்கள் எல்லாம் எருசலேமில் தானே தொழுது கொள்ளணும்னு சொல்கிறாங்க. நெகட்டிவ் தாட்டு, அந்த நெகட்டிவ் தாட்டையும் அவர் என்ன பண்ணுறாரு? பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் தொழுது கொள்ளலாம், அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று சொல்லி அந்த எதிர்மறை எண்ணங்களை உடைத்திருக்கின்றார். கடைசியாக தண்ணீர் மொல்ல வந்த பெண்ணின் கவலையை அவரே கேட்டாரு. வாழ்வு தரும் தண்ணீர் தருவேன் என்று வாக்கு உரைத்தாரு. ஆவியோடும் உண்மையோடும் கடவுளை தொழுதிட சொன்னாரு. எப்படி சொன்னாரு? நீ சந்தேகத்தோடு தொழுது கொள்ளாத, எருசலேமில் தொழுது கொள்ளணுமா, சமாரியால தொழு, அப்படி கிடையாது. எப்படி தொழுது கொள்ள வேண்டும் இறைவனை? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள். ஆவியோடும் உண்மையோடும் கடவுளை வழிபட சொன்னாரு. பெத்தேல் எருசலேம் என்றல்ல, எங்கும் தொழலாம் என்றாரு. சமாரியா என்னும் நகரினிலே ஆண்டவர் இயேசுவும் வந்தாரு. சிக்காரு யாக்கோபின் கிணற்றருகே அயர்ந்து ஓரமாய் அமர்ந்தாரு. சமாரியா என்னும் நகரினிலே. ஆஹா. உடனே அந்த பெண் என்ன பண்ணுறா? அவர் தான் கிறிஸ்து மேசியா என்று அறிந்து கொண்டு எங்கே போய் சொல்கிறா?
இயேசுவும் சொல்கிறாரு, உன்னோட பேசுகின்ற நானே. பெண் சொல்கிறா, கிறிஸ்து எனப்படுகின்ற மேசியா வருகிறார் என்று நான் அறிவேன். அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்பதையும் நான் அறிவேன். உடனே இயேசு என்ன சொல்கிறாரு? உன்னுடனே பேசுகின்ற நானே அவர் என்று அழகாக சொல்லுகின்றார். அந்த 38 அந்த 38 39 அந்த பிக்சர்லாம் அப்படியே வரிசையாக காட்டிட்டு வாங்க. ஏன் இயேசுவானவர் அந்த சமாரியாவுக்கு சென்றார் அப்படின்னு சொன்னால், சமாரியா என்னும் நகரினிலே வாழ்வை அளிக்க சென்றாரு. மேசியா என காண்பித்து ஒற்றுமை ஓங்க செய்தாரு. மேசியா என காண்பித்து ஒற்றுமை ஓங்க செய்தாரு. பாடுங்க. சமாரியா என்னும் நகரினிலே ஆண்டவர் இயேசுவும் வந்தாரு. சிக்காரு யாக்கோபின் கிணற்றருகே அயர்ந்து ஓரமாய் அமர்ந்தாரு. சமாரியா என்னும் நகரினிலே. ஆஹா, இந்த இடத்துல யூதர்களுக்குன்னு ஒரு கான்செப்ட் இருந்தது, ஜீசஸ்க்கு ஒரு கான்செப்ட் இருந்தது. யூதர்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, தப்பு பண்ணால் அவங்களுக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு. ஆனால் ஜீசஸ் என்ன சொன்னார்? தப்பு பண்ணால் மன்னிக்க சொன்னார். இல்லை, ப்ராப்ளத்தை என்ன பண்ணு, சால்வ் பண்ணிடு, தண்டனை கொடுக்காத. ஐயரம்மா தப்பு பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? வயசில் கொஞ்சம் சின்ன அம்மா தானே, மன்னிச்சிடுங்களேன். ஐயரை சொல்ல, ஐயரம்மாவை தான் சொல்கிறேன், சரியா? தவறுகள் செய்வது மனித இயல்பு இல்லை, அதை மன்னித்து விடுங்கள். நம்முடைய சபை மலையின் மேலுள்ள விளக்காக ஜொலிக்கும் இல்லை? நம்மை நாடி வருகின்ற போதகர்கள் எல்லாரும் மனிதர்கள் தானே இல்லை? நாங்களும் அப்படிதான். நம்மிடத்தில் இருக்கின்ற விசுவாசிகளும் மனிதர்கள் தானே. சிறு சிறு தவறுகள் செய்யும் பொழுது நாமும் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இயேசுவானவர் இந்த சம்பவத்தின் மூலமாக சொல்லுகின்றார். அவங்க யூதர்கள் நினச்சாங்க மெசையா வந்து யூதர்களுக்கு மாத்திரம். ஆனால் ஜீசஸ் மெசையா என்ன சொல்கிறாரு? எல்லாருக்கும் நான் சொந்தக்காரன் அப்படின்றாரு. அப்புறம் யூதர்களுக்கு சால்வேஷன்லாம் நம்பிக்கை கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க? நியாயப்பிரமாணத்தை அப்படியே கரெக்டாக கடைப்பிடிப்பாங்க. பிறந்ததுலேருந்து அந்த நியாயப்பிரமாணத்தில் என்னென்ன இருக்குதோ அந்த சட்ட திட்டங்களை எல்லாம் அவர்கள் பின்பற்றுவதனால அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? மற்றவங்களெல்லாம் அற்பமாக நினைப்பாங்க. நான் கூட ஜெருசலேம் போனேன். எனக்கு விரும்பிலாம் நான் போகல. இல்லாத இடம் தேடி வருவான் இறைவன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதை அனுபவித்திருக்கின்றேன். ஒவ்வொரு மணித்துளியிலும் ருசி பார்த்து கொண்டிருப்பேன். நீங்கள் நினைப்பீங்க, எனக்கு கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை விட அவங்க என் மேலே ரொம்ப நம்பிக்கை வைப்பாங்க. யாராவது உங்களுக்கு அப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கா? இன் மை சைல்டுஹுட் இப்போ கூட என்னோடய டேபிளில் மர்லினுக்கு முதல் எடுத்து வச்சுட்டு தான் மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. சரியா? நான் வந்திருக்கிற சபையிலும் ஐயரை கவனிக்கிறத விட என்ன நல்லா கவனிப்பாங்க. சான்றோருக்கு சென்ற இடமெல்லாம் இதை நான் பெருமையாக சொல்லலை. நான் சான்றோன் அல்ல. ஆனால் இறைவன் எனக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஒவ்வொரு மணித்துளியிலும் தந்திருப்பதனாலே எனக்கு கவலைகள், துன்பங்கள், அந்த எல்லாம் ஒரு அற்ப குப்பை என்று எண்ணி நான் உதறிவிட்டு என்னுடைய வாழ்வியல் பயணத்தில் இருக்கின்ற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நான் பற்றி கொண்டு ஓட வேண்டும் என்ற ஒரு நிலையான எண்ணம் என் உள்ளத்திலே இருக்கின்றது. ஆனால் ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகின்றார். அடுத்தபடியாக இந்த சமாரியா பெண் வாழ்விலிருந்து அவளுக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் தான் என்ன? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறா? சமாரிட்டன் விமன் ஷேரிங் தர் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட். முதல்ல என்ன பண்ணுறா? இயேசுக்கிட்ட பர்சிஸ்டன்ட் கொஸ்டின், நிலையான கேள்விகளை கேட்குறா.
தண்ணி தான் கேட்குறாரு, உங்ககிட்ட பாத்திரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேற என்ன கேட்குறாங்க? யாக்கோபை விட, என் தந்தை யாக்கோபை விட நீர் பெரியவரா? நம்மெல்லாம் அப்படி கேட்டால் வாயாடின்னு சொல்லுவாங்களா? இந்த வாயாடி வந்துருச்சுமா, கேட்டுகிட்டே இருக்கும் கேள்வி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசுவானவர் பொறுமையோடு அவங்க கேட்ட கேள்விக்கு, நிலையான கேள்விகளுக்கு எல்லாவற்றுக்கும் பதிலை சொல்லுகின்றார். அதன் மூலமாக that women gained spiritual knowledge, ஆவிக்குரிய ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகின்றார். தாகத்துக்கு தண்ணி தண்ணிக்கு என்ன சொன்னேன் நான்? ஞானம். அந்த தண்ணி, அந்த கரெக்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை அந்த விமன் பெற்றுக்கொண்டாள். she gained spiritual knowledge. மீட்கப்படுகின்றாள், proclaimed, அறிவிக்கின்றாள். அடுத்தது அறிக்கை செய்கின்றாள். இத்தனை குணநலன்களையும் அவள் பின்பற்றுகின்றார். ஒருவேளை துன்பம் என்னுடைய வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் வந்தால் இத்தனை குணநலன்களையும் கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். மைனாரிட்டி பீப்புள் சொல்லி ஒதுங்கியே இருக்க கூடாது. துன்பம் துயரம் உனக்கு கற்றுத்தருகின்ற, நான் சொன்ன பார்த்தியா அந்த பிள்ளை மனித நேயத்தை அந்த பிள்ளை அந்த வகுப்பிலே வெளிப்படுத்தினது போல கிறிஸ்தவ விசுவாசிகளான நானும் நீங்களும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒருவேளை நானும் நீங்களும் அந்த சிந்தனையை வெளிப்படுத்தாவிட்டால் இயேசுவானவர் என்னையும் உங்களையும் பார்த்து என்ன கேட்பாரு? நீ துன்பப்படுத்தும் இயேசு நானேன்னு கேட்பாராம். பாருங்கள் எவ்வளோ அழகான, நீங்கள் சொல்லிடுறீங்க ஈஸியாக அந்த டயசிஸில் என்ன இது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு கான்செப்ட் வாரம் வாரம் கொடுக்குறாங்க. ஒரு கான்செப்ட் எடுத்திங்கன்னா அதில் எவ்வளோ ஆழமான மறை உண்மை இருக்கின்றது என்று அந்த டயசிசன் வேல்யூ நமக்கு தெரியாமல் சத்தியம் இங்கு இல்லை என்று சொல்லி மற்ற இடங்களுக்கு நம்ம செல்லுகின்றோம். கடைசியாக கண்டு கொண்டாள் சமாரிய பெண், கண்டு கொண்டாள் சமாரிய பெண், கண்டு கொண்டாள் ஜீவத்தண்ணீர் ஊற்றான இயேசுவையே தேவமைந்தன் இயேசு என்று அறிவித்தாள். ஊரில் உள்ள ஜனங்களை அழைத்து வந்தால், எங்கேருந்து அழைத்து வந்தால்? நம்ம யாரையாவது கூட்டு வந்திருக்கோமா இன்னைக்கு? ஆனால் தேடி வராங்க, நம்ம சபையை தேடி ஊரில் உள்ள ஜனங்கள் வராங்க. ஊரில் உள்ள ஜனங்களை அழைத்து வந்தால், விசுவாசித்தால், அறிவித்தால், அறிக்கை செய்தால். இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை, மெசியாவை அந்நிய மக்களுக்கு, சிறுபான்மையின மக்களுக்கு, நானே சிறுபான்மையின மக்கள், நான் போய் எங்கே அப்படி அல்ல, நம்மை தெரிந்து கொண்டார், அழைத்து விட்டார். பணியை செய்கின்றோமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. சரி, ஃபைனலாக வந்துட்டேன். நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் இங்கே தான் வந்து சொல்லணும், சரியா? ஆனால் எனக்கு இதை பற்றி அவ்வளோ நாலேஜ் கிடையாது. ஆனாலும் தூய ஆவியானவர் இத்தனை நிகழ்வுகளையும் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஏன்னா எங்கள் ஐயர் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிடறாரு. நான் ரொம்ப பைபிளை பற்றி எனக்கு தெரியும்னு வச்சுட்டு என்னென்னமோ என் மேலே செய்ய இந்த மெசேஜ் கொடுன்னு சொல்லிடுறாரு. என் மூளைக்கு பயங்கரமான வேலையாக இருக்குது. ஆனாலும் ஆவியானவர் அதற்குரிய அறிவை எனக்கு உணர்த்துகின்றார், சரியா? இப்போ இருக்கிற கொஸ்டின், ஹூ இஸ் த சிக்ஸர் கிங்? எனக்கு இதை பற்றி நாலேஜே கிடையாது. கிரிக்கெட்டில் சிக்ஸர் கிங்கு யாருன்னு சொல்கிறாங்க? இங்கே வந்து சொல்லணும்னு சொன்னேன். யாரு? யுவராஜ் சிங். அப்புறம் டோனி சொல்கிறீங்க. வேறு அதை விட கொஞ்சம் முன்னாடி 23 சச்சின். அப்புறம்
எனக்கு கிரிக்கெட்டை பற்றி நாலேஜ் கிடையாது. ஆனால் இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபைனலாக இப்படி ஒரு கன்க்ளூஷனை கொண்டு வரலாம் அப்படின்னு கொண்டு வந்தேன். வாலிப பிள்ளைங்களாம் இருக்கிறீங்களே, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். சரி, அந்த பிக்சரை காட்டுப்பா. நெக்ஸ்ட் பிக்சர். அவர் யாருன்னு தெரியுதா? இங்கே வந்து சொல்லுங்க. ரோஹித். அவர் ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மா. அவர் ஃபஸ்ட்டு எழுந்துட்டார். நம்ம சர்ச் தானா நீங்கள்? சரி, அவர் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பரிசு தரேன் ஐயா. சரி, அவருக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமே. அவர் யார்? ரோஹித் சர்மா. அவருக்கு என்ன பேரா? எனக்கு கிரிக்கெட்டை பற்றி நாலேஜ் கிடையாது. சிக்ஸர் கிங். சிக்ஸர் அடிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இங்கே மைக்கில் வந்து யார் வேணாலும் சொல்லலாம். சிக்ஸர்னா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாது, அதனால் கேட்குறேன், விளக்கமாக சொல்லணும். பால் வந்து கோட்டை தாண்டி பவுண்ட்ரியை தாண்டி போகணும். அப்புறம் இன்னொரு மெயின் கான்செப்டும் அதில் இருக்குது. மேலேயே போகணும், தரையை தொடக்கூடாது இல்லையா? சிக்ஸர்னா என்னன்னா, when the batsman hit the ball so powerfully, the ball crosses the boundary without bouncing. எங்கே படக்கூடாதான்? தரையில் படாமல் பவுண்ட்ரியை தாண்டி போகணும். ஜீசஸ் செய்த மினிஸ்ட்ரியும் எப்படிப்பட்ட மினிஸ்ட்ரி? அவர் அந்த பவுண்ட்ரிக்குள்ளே போனாரா? சமாரியா நாட்டுக்குள்ளே போனாரா? எங்கே தான் போய் சுவிசேஷத்தை அறிக்கையிட்டார்? அந்த பவுண்ட்ரியில், சமாரியா நகனுடைய பவுண்ட்ரியில் தான் he spread the gospel without bouncing. அந்த நாட்டுக்குள்ளேயே அவர் போல. Jesus also the sixer, king of the sixer. அப்போ இன்னைக்கு அவர் என்னையும் உங்களையும் நீ எப்படி காஸ்பலில் ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்றத அழகாக இந்த திருமறை பகுதியின் வழியாக நமக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றார். இல்லை, நம்ம கொஞ்சம் மக்கள் தான். நம்முடைய கைகளை இணைக்கும் பொழுது மிகவும் அழகான திருப்பணியை நம்மால் செய்ய முடியும் என்ற அந்த நிலைப்பாட்டினை சிந்தித்து நாளை தினத்தில் ஆப்சண்ட் ஆகாமல் என்ன பண்ணுங்க, வந்துடுங்க. எவ்வளோ நேரம் போயிருக்கோம் மெசேஜ்? 45 மினிட்ஸா 1 ஹவரா? ஜென்சி 1 ஹவர் போயிடுச்சு. சரி, 45 மினிட்ஸ். சரி, இந்த சிந்தனைகளை நீங்கள் மறக்க கூடாது. சமாரியர் யார்? அவர்களை ஏன் யூதர்கள் வெறுத்தார்? அந்த தண்ணீருக்கு என்ன மறைநூலில் ஆழமான உண்மை பொதிந்திருக்கின்றது? உண்மையாகவே அவர் விளக்கிய தண்ணீர் வாயிலாக விளக்கிய அந்த ஆவிக்குரிய ஞானத்தை அந்த சமாரிய பெண் பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கு இங்கு அமர்ந்திருக்கின்ற நானும் நீங்களும் அப்படிப்பட்ட ஞானத்தோடு உலகத்திற்குள் சென்று திருப்பணியை செய்ய வேண்டும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஒன்றுமில்லா வெறுமை நீலையில் உதவுவாரற்று போகையில், ஒன்றுமில்லா வெறுமை நீலையில் உதவுவாரற்று போகையில், கண்மலை பிளந்து தண்ணீரை சூரந்து, கண்மலை பிளந்து தண்ணீரை சூரந்து, தாகம் தீர்த்த தயவை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. அன்பின் இறைவா, நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். அடியாலையும் கூட இந்த நேரத்திலே தகுதிப்படுத்தினீர். வேதத்தில் மறைந்துள்ள ஆழமான மறை உண்மைகளை எடுத்துரைக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்தீர். எனக்குள் விதைத்தீர். அந்த விதையை திருச்சபை விசுவாசிகளுக்குள்ளே விதைத்திருக்கின்றோம். விளையச் செய்ய போகின்றவர் நீர். அதற்குரிய ஆவியின் வல்லமையை பெற்றவர்களாய் இந்த இடத்திலிருந்து கடந்து சென்று தவ காலங்களிலே
ஞானத்தோடு தொடர்ந்து உம்முடைய திருப்பணிகளை ஞானமாய் செய்ய அருள் தாரும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கின்றோம் நல்ல கடவுளே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்டு ஆயிரம் அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கேட்ட வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கின்றவர்களாக எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவன் அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமையால் உற்பத்தி பிறந்தார். பந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோட்டில் எழுந்தருளினார். பரமத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனது வலதுபார்சலை விற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிரோரை மரித்தோரை நியாயத்து கூறுவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தமையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியம், பாவ மன்னிப்பு, சரீர வீட்டதும் நித்திய ஜீவனுண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமனுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, விசித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய அப்பத்தினை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கு முடிவில்லை. ஆம். நாம் எழுந்து நின்று கீர்த்தனையில் 55வது பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மை நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று நாம் படைப்போம். பாவி நான் என்ன செய்வேன், கோவே ஜீவன் நீர் விட்டதற்காக. பாவி நான் என்ன செய்வேன், கோவே ஜீவன் நீர் விட்டதற்காய். பாவி நான் என்ன செய்வேன், கோவே ஜீவன் நீர் விட்டதற்காய். தேவ கோபத்தினால் மேவி சிலுவையில், தேவ கோபத்தினால் மேவி சிலுவையில் தாவே உயிர் விட்டு ஜீவித்ததென் கோலோ. பாவி நான் என்ன செய்வேன், கோவே ஜீவனை விட்டதற்காய். நாடியனை தயவாய் மனம் செய்ய தேடி வந்தீரரசே. ஆடுகளுக்காக நீடி உயிர் தர, ஆடுகளுக்காக நீடி உயிர் தர, பாடுபட்டு சுரந்தேரன்றோ. பாவி நான் என்ன செய்வேன், கோவே ஜீவனை விட்டதற்காய். பொன்னுலகாதிபனே தேவரே என்ன செய்தீரையனே. சின்னப்படுத்தவும் கண்ணத்தடிக்கவும், சின்னப்படுத்தவும் கண்ணத்தடிக்கவும், சென்னையில் முன்மூடி தன்னை அழுத்தவும். பாவி நான் என்ன செய்வேன், கோவே ஜீவன் நீர் விட்டதற்காய். வாதையடிக்கப்பட்டு கூட்டுண்டு வாதைப்பட்டு நமற்றி ஸ்ரீராமனுடவதார சருவாதி, ஸ்ரீராமனுடவதார
ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த மாலை பொழுதிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் கேட்ட எல்லா வார்த்தைகளுக்காக சமாரியா ஸ்திரீயின் இடத்துல காணப்பட்ட எல்லா ஐயங்களுக்கும் இயேசு ஆண்டவர் கொடுத்த அனைத்து விளக்கங்களுக்காக, அவர் கொடுத்த அந்த விளக்கத்திலே அவர்கள் உறுதியாய் விசுவாசத்தில் இன்னும் வேரூன்றி இருப்பதற்கான அனைத்தையும் நீர் கொடுத்தீரே, அதற்கு நன்றி செலுத்தி அவர்கள் அதை அறிவிக்கும்படியாகவும், ஆண்டவரே நீர் ஜீவ தண்ணீரை கொடுக்கின்றவர் என்கின்றதை ஆண்டவரே அவர்கள் அறிந்து அறிக்கையிட்டு அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற அனைவருக்கும் இந்த சங்கதிகளை சொல்லி அறிவித்ததைப் போல இன்றைக்கு நாங்களும் இன்றைய காலகட்டத்தில் ஆண்டவரே நாங்களும் சமாரியாவின் புறங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. ஆண்டவரே, இன்றைக்கும் அநேக மக்கள் பல்வேறு சூழல்களிலே சமூகத்திலும் அரசியலிலும் பொருளாதாரத்திலும் மற்ற ஏற்றத்தாழ்வுகளின் மத்தியிலே அநேக மக்களது அபயக்குரலை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தெய்வரீர் நீர் இறங்கி அனைவருக்கும் ஆண்டவரும் அரசருமாக நீர் இருக்கின்றீர் என்கின்ற உண்மையை நாங்களும் உரக்க சொல்லத்தக்கதாக, ஆண்டவரே இங்கே யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்து இயேசுவின் முன்னர் அனைவரும் சமம் என்பதை அன்றைக்கு யூதர்களுக்கு அநேக காரியங்களை குறித்து மிக தெளிவாக இயேசு ஆண்டவர் எடுத்துரைத்ததைப் போல இன்றைக்கும் சமூகத்தில் எல்லா சூழல்களிலும் ஆண்டவரை நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கின்ற கூட்டத்தின் மக்களிலே நாங்களும் ஒரு சிலராக ஆண்டவரை அவர்களோடு கரங்கோர்த்தவர்களாக, அவர்களை குறித்த எந்த பாரமும் கரிசனையும் இல்லாதவாறு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வட இந்திய பகுதிகளிலே ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்கள் எங்களைப் போல உம்மை வழிபடவும் உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கவும் கூட மறுக்கப்படுகின்ற சூழல்களை நாங்கள் எண்ணி அதற்காக ஒவ்வொரு நாளும் மனம் வருந்தத்தக்கதாக நீங்கள் புறப்பட்டு போய் சகல மக்களையும் சீஷராக்குங்கள் என்று சொன்னீரே. இங்கே அதற்கான முயற்சிகளை எடுக்கின்ற பொழுது அதற்கு ஆண்டவரே அநேக மக்கள் அதற்காக ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியிலே கட்டப்படுவதற்கு அநேக தடைகள் இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். விசேஷமாய் அரசியல் சூழலிலே எங்கள் ஆண்டவரே இந்திய நாட்டின் பிரதமரையும் அவர்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். கவர்னர்களை ஆண்டவரை, முதலமைச்சர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் ஜனாதிபதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்கள் உள்ளங்களிலே பேசத்தக்கதாக ஆண்டவரே, சிறுபான்மை இன மக்களுக்கு எதிராக இழைக்கின்ற தீங்குகளுக்காக உம்மிடத்திலே நாங்கள் மனம் வருந்துகின்றோம். அப்பா, நீர் ஒரு விசை இறங்கும்படியாக ஆண்டவரே இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஆண்டவரே உரிமை மறுக்கப்படுகின்ற சூழலிலே இன்றைக்கு அடுத்த நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கும் அப்படிப்பட்ட சூழல்களுக்கு ஆண்டவரே மிக நெருக்கத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் தலைவர்களை உடைய கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். அவர்களுக்கு சமாரியா ஸ்திரீக்கு கொடுத்த அந்த ஞானத்தை எங்கள் இந்திய தேசத்தினுடைய 146 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இந்திய தேசத்தில் ஒரு கூட்டத்தின் மக்களுக்கு மாத்திரமே இந்த உலகத்தின் எல்லா நிலைகளிலும் சமூக, சமய, அரசியல், பொருளாதாரம் இவைகளிலே மிகவும் ஆண்டவரை வலுத்திருக்கின்ற சூழல்களிலும் அநேக மக்கள் இன்னும் ஏக்க பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கின்ற சூழல்களிலே ஆண்டவர் நீ மனமிறங்கி அவர்கள் உள்ளத்திலே பேசத்தக்கதாக
கிறிஸ்து இயேசுவின் முன்னர் அனைவரும் சமம் என்கின்ற அந்த உன்னத நிலையை அடைவதற்காக இந்த காலங்களில் நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி அன்றைக்கு யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன அந்த வாக்கை எங்களது வாக்காக நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் லாபம் என்ன என்று சொல்லி நாங்கள் ஜீவனை இழந்து போகாதபடிக்கு காத்து கொள்ளுகின்ற நல்ல உள்ளங்களை இந்த உலக மக்கள் அனைவருக்கும் 802 கோடிக்கும் மேலான மக்கள் இந்த உலக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, அவர்களை வழிநடத்துகின்ற தலைவர்களுக்காக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாட்டினுடைய சூழல் வெவ்வேறு நிலையிலே ஆண்டவரே இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். எங்கள் இந்திய தேசம் முழுவதும் உமக்கு சொந்தமாக்கப்படுவதற்கு நாங்கள் எங்கள் முழங்கால்களிலே நின்று உமை நோக்கி வானத்தின் பலகையிலே திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்களை இந்த இந்திய தேசத்தில் இருக்கின்ற எல்லா மக்களும் உம்மை அறிந்து கொள்ளுவதற்கான அப்படிப்பட்ட சூழல்களை நீர் எங்களுக்கு உருவாக்கி தரும்படியாக ஆண்டவரே, நீர் நியாயாதிபதியாக வரப்போகின்றீரே, அந்த நியாயாசனத்திற்கு முன்னதாக குற்றமற்று காணப்படுகின்ற மக்களே பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றதை, ஆகவே நாங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே குற்றமற்றவர்களாக வாழும்படியாய் உம்முடைய திரு வார்த்தைகளினாலே எங்களை நீர் வழிநடத்தும். இங்கே வந்து இந்த நாளிலே உம்முடைய திரு சன்னிதானத்திற்கு வந்து உம்முடைய சத்தத்தை கேட்டிருக்கின்றார்களே, உம்முடைய சித்தத்திற்கு அனைவரும் ஒப்பு கொடுக்க அப்பா நீர் உதவி செய்யும்படியாய் சமாதானத்தோடு நீர் இந்த நாளிலே வழி அனுப்பும்படியாய் இந்த நாளிலும் கூட எங்கள் தமிழர் ஆண்டவரே, இந்த தமிழ்நாட்டிலே மாத்திரமல்ல உலகம் அனைத்திலும் உள்ள தமிழர்கள் தமிழர் திருநாளாக ஆண்டவரே ஆண்டின் துவக்க நாளாக இந்த நாளை கொண்டாடி மகிழ்கின்ற இந்த சூழல்களிலே ஆண்டவரே 8 கோடி மக்கள் இந்த தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஆண்டவரே நீர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொன்ன அதே வாக்குத்தத்தத்தை எங்கள் தமிழகத்திற்கு உரிமை பேராக்கி கொள்ளத்தக்கதாக ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி உமக்குள்ளாய் புதிதாக்கப்பட்ட மக்களினமாக எங்கள் தமிழகத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கத்தக்கதாக இந்த தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களுக்காக இந்த சென்னை பகுதியிலே சுமார் 60 லட்சத்திற்கு மேலான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, ஒவ்வொரு நாளும் 40 லட்சத்திற்கு மிகாமல் வந்து செல்லுகின்ற மக்கள். ஆகவே இந்த பட்டணம் மிகப்பெரிய பட்டணமாக ஆண்டவரே இருப்பதினாலே இந்த மக்கள் ஒவ்வொருவரும் உம்மை ஆண்டவரை கண்டு கொள்ளத்தக்கதாக உம்முடைய விசுவாசத்திலே தொடர்ந்து அவர்கள் ஜீவிக்கத்தக்கதாக எங்கள் முழங்கால்கள் முடங்கும்படியாக எப்பொழுதும் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக என்று சொல்லி எங்களுக்காக மாத்திரமல்லப்பா, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்காகவே நீர் வந்தீரே, எங்களை மீட்டீரே, எங்களை ரட்சித்தீரே. அதற்கு நாங்கள் நன்றி செலுத்த தவறிவிட்ட காலங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். மனம் திருந்தின மக்களாய் இந்த காலங்களிலே வாழ இந்த பரிசுத்த நாட்களை எங்களுக்கு நீர் ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கின்றீரே, அதற்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து இந்த விசுவாசத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடைபோட அப்பா நீர் உதவி செய்யும். ஏசு ஜெபம் கேட்டு நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியம் வழி நடத்துவதும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்கள் அனைவரும் வர தடைப்பட்டிருக்கிற மக்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தோடு எப்பொழுதுமே எப்பொழுதும் ஆண்டவரது வருகை மட்டும் தங்கி இருப்பாராக. ஆமென்.
ஆமென். நாம் முழங்காலில் இருந்தவர்களாக பாமாலையில் 88வது பாடலிலே 4-5 சரணங்களை நாம் சேர்ந்து பாடுவோம். 88வது பாமாலையிலே 4-5-6 சரணங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோட புறப்பட்டு செல்லுவோம். கர்த்தருடைய நாமத்திலே ஆமென். தோத்திரம் எல்லாருக்கும் தோத்திரம்.